ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் நாளாகிய கிறிஸ்மஸ் நாளுக்கு முன்னதாக வருகின்ற 4 ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் அட்வென்ட் சீசனாக கொண்டாடுகிறோம். அட்வென்ட்னா என்ன? எக்ஸ்பெக்டிங் சம்திங் இம்பார்ட்டண்ட். பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள் மேசியா வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து திருச்சபையை அவரோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருச்சபை காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்காக நீங்களும் நானும் திருச்சபை காத்து கொண்டிருக்கின்றது. நான் சரியாக வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் நாள் இந்த 25 டிசம்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் அதை நாம் நினைவு கூறுகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே அநேக விதமான காலண்டர்கள் இருந்தது. அவைகளெல்லாம் சேர்த்து இந்த நாளை திருச்சபை நியமிக்க வைத்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார் என்று சொல்லி நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளுக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த சண்டேல 4 வாரங்கள் 4 காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். பொதுவாக முதலாவதாக ஹோப் என்று முதல் ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவதாக என்ன தியானிப்போம்? பீஸ். மூன்றாவது ஜாய், 4 லவ். இந்த 4 காரியங்களை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் கூட வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பொதுவாக இந்த நாட்களிலே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னதாக நடந்த நிகழ்வுகளை தியானிப்பார்கள். லூக்கா தன்னுடைய சுவிசேஷ பகுதிகளிலே ஒழுங்கும் கிரமவுமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறபடினாலே பொதுவாக லூக்கா எழுதிய சுவிசேஷத்தை மையமாக வைத்து இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நான் இப்படியாக நினைக்கின்றேன். லூக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயாகிய மரியாளோடு கூட பிரயாணித்து அநேக காரியங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு எல்லா காரியங்களையும் மிகவும் நேர்த்தியும் கிரமவுமாக இந்த சுவிசேஷ பகுதிகளிலே எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நாம் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலிருந்து அறிந்து கொள்ளப் போகின்றோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், போதும், தேங்க்யூ. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே. இது மேலோட்டமாக பார்த்தால் கால சூழ்நிலைகளை, காலகட்டத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதியதைப் போல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் அந்த காலத்திலே வாழ்ந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், யூதர்களுடைய மனநிலையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே. ஏரோதை குறித்து நாம் பார்த்தோம். அநேக ஏரோதுகள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது எந்த ஏரோது? பெரிய ஏரோது, கிரேட் ஏரோத் என்கின்ற மனிதன். இந்த மனிதன் ராஜாவல்ல, இவர் ஒரு ரோம பேரரசினாலே நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். ஆனாலும் கூட யூத மக்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் யூத மக்களுக்காக இவர் செய்த காரியம். இவர் என்ன காரியம் செஞ்சாரு? தேவாலயத்தை விரிவாக்கம் செய்து யூதர்களுக்காக கட்டி கொடுத்தார். முதல் ஆலயத்தை கட்டியது யாரு? சாலமோன், கிங் சாலமோன். தாவீது தேவனுக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த போது கர்த்தர் சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம். யார் கட்ட வேண்டும்? உன்னுடைய மகன் கட்டுவான் என்று சொல்லி சாலமோன் கைகளினாலே அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. சாலமோன் எத்தனை ஆண்டு இந்த தேவாலயத்தை கட்டினாரு?
7 ஆண்டுகள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 37, 38வது வசனத்தை யாராவது வாசிப்போம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 37, 38 கடைசி 2 வசனங்களை. நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 வருடம். சாலமோன் 7 வருடத்திலே அந்த ஆலயத்தை கட்டினாராம். 6 ஏக்கர் சதுர பரப்பளவிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டது. சுமார் $6 பில்லியன் செலவு செய்து சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பிரமாண்டமாக கட்டப்பட்ட ஆலயம் பாபிலோனியர்கள் காலத்திலே இடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. செருபாபேலும் யோசுவாவின் காலத்திலே இந்த ஆலயம் மீண்டுமாக கட்டப்பட்டது. நெகேமியா எஸ்ராவின் காலத்திலே அதனுடைய அலங்கம் வால் கட்டப்பட்டு மீண்டுமாக இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் இந்த ஏரோதின் காலத்திலே 36 ஏக்கரிலே சுமார் $20 பில்லியன் விரிவாக்கம் பண்ணப்பட்டதாம். மிக பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஒரு பகுதியிலே சாலமோன் மண்டபம், ஒரு பகுதியிலே ஆசாரியர்களுக்கு என்று சொல்லி மண்டபம் என்று சொல்லி பல வசதிகளை கொண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. எத்தனை வருடம் கட்டப்பட்டது? 46 ஆண்டுகள் கட்டப்பட்டது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே யூதர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. போதும், 46 வருஷம் சென்றதே, நீங்க 3 நாள்ல எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி தர்க்கம் பண்ணுகிறார்கள். 46 வருடங்கள்ல இந்த ஏரோது மிக பிரம்மாண்டமாக கட்டியபடினாலே அந்த யூத மக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் இவரை ராஜாவாகவே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது வாழ்ந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் யூதர்களும் மிக மகிழ்ச்சியோடு கூட இந்த பிரம்மாண்டமான ஆலயத்திலே மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த மனநிலைமையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே என்று சொல்லி. இப்படி எல்லா ஆசாரியர்களும் சந்தோஷமாக தேவனை வழிபட்டு கொண்டிருக்கின்ற வேளைகளிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அபியா நமக்கு தெரியும். 1 நாளாகவும் வாசிக்க வேண்டாம். 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா தெரியும். தாவீது என்ன செய்கிறார்னா, இந்த ஆசாரியர்களை 24 வகுப்பாக டிவிஷனாக பிரித்து ஒவ்வொரு வகுப்புக்கும் 1000 ஆசாரியர்கள். அப்போ மொத்தம் எத்தனை ஆசாரியர்கள்? 24,000 ஆசாரியர்களை நியமிக்கிறார். அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் 24,000 ஆசாரியர்கள் இருந்தார்கள். அந்த ஆசாரிய வகுப்பிலே 8வது என்று சொல்லி நினைக்கிறேன் அபியாவின் வகுப்பிலே தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். நமக்கு தெரியும் 12 கோத்திரங்கள் இருந்தது. லேவியை தவிர 12 கோத்திரம் இருந்தது. அந்த 12 கோத்திரத்திற்கு காணியாட்சி வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்படவில்லை? லேவி கோத்திரத்திற்கு காணியாட்சி வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலும் 5 பட்டணங்களை கொடுத்து லேவியர்களை அங்கே அவர்கள் தங்கியிருந்தார்கள். இப்போ ஒரு கட்டளை நியமம் என்னன்னா, ஒரு பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒரு மகனுக்கு பெண் கொள்ள வேண்டுமே என்றால் யாரை தான் பெண் கொள்ள வேண்டும்? பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிறவங்கள தான் பெண் கொள்ள வேண்டும். ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்தால் மாப்பிள்ளை தேட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நியமம் இருந்தது. ஆனால் அதுக்கு விதிவிலக்கு என்ன என்று சொன்னால், இந்த லேவியர்களுக்கு
லேவியர்கள் எந்த கோத்திரத்திலிருந்தும் பெண்களை மணந்து கொள்ளலாம் என்று சொல்லி எக்ஸெப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சகரியா என்ன செய்கிறாரு, வேற யாரும் வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும், லேவி கோத்திரத்திலிருந்து வேணும், அதுவும் யார் வேணுமா, ஆரோனின் குமாரத்தி தான் வேணும்னு சொல்லி அவர் யாரை திருமணம் செய்கிறாரு, எலிசபெத்தை திருமணம் செய்கிறார்கள். அடுத்த வசனம், அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். 613 கற்பனைகளையும் நியமங்களையும் மோசையினாலே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் 365 என்னென்னலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி, 248 என்னென்னலாம் செய்யணும் என்று சொல்லி, 613 கற்பனையை ஞாபகம் வைக்கிறதே நமக்கு கஷ்டம். ஆனால் எல்லா கற்பனையின்படி இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து வந்தார்களாம். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் மனைவி எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் வேர்ல்டுக்குள்ளே இருப்பாங்க. சில குடும்பத்தில் பெண்கள் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க, கணவன் என்ன செய்வாங்க, நீ வேணா சர்ச்சுக்கு போயிட்டு வா, நான் என்ன செய்கிறேன், வீட்டிலேயே இருந்துக்கிறேன். ஆனால் இங்கே கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல, இருவருமே சகல கற்பனையும் நியமங்களின்படி அவர்கள் நடந்து குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தாங்களா, நீதிமான்களாக இருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். எலிசபெத் எப்படி இருந்தாங்களா, மலடியா இருந்தார்களாம், இருவரும் என்ன ஆயிட்டாங்க, வயது சென்றவர்களா இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நியமம் கொடுக்கப்பட்டது. என்ன நியமம்னா, ஒரு பெண் கணவனுக்கு குழந்தையை கொடுக்க முடியாவிட்டால் என்ன செய்யணும், வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளலாம் என்று சொல்லி நியமம் இருந்துச்சு. ஆனால் இந்த சகரியா என்ன செஞ்சார், அதை அவைல் பண்ணவே இல்லை. வயது சென்றவராக இருந்தும் அவர் என்ன செஞ்சார், தேவனுக்காக காத்து கொண்டிருந்தார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கும். இவங்க எப்படி இருந்தவங்க, குற்றமற்றவர்கள். அவர்கள் யார், நீதிமான்களாக இருந்தபோது இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடு. இஸ்ரவேல் மக்களில் ஹையஸ்ட் கர்ஸ் என்னன்னா குழந்தை இல்லாமல் இருப்பது. ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் என்னது, குஷ்டரோகம் வருவது. ஹையஸ்ட் கர்ஸ் என்னது, குழந்தை இல்லாமல் இருப்பது. அப்படிப்பட்ட குழந்தை இல்லாமல் இவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் எப்படி இருந்தாங்களா, குற்றமற்றவர்கள், நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், சரி, இப்போ என்னன்னா, ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்கிற காலத்திலே, அப்படின்னா அது என்ன, அந்த ஆசாரிய ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக அடுத்த வசனத்தையும் வாசித்துருவோம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். இது தமிழ் மிகவும் முக்கியமான ஒரு லாங்குவேஜ் இல்லை, பழமையான தமிழ். இதை வாசிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, எங்கே கமா விடணுமோ அங்கே கமா விடணும், எங்கே சேர்த்தி வாசிக்கணுமோ அங்கே சேர்த்தி வாசிக்கணும். பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு திருச்சபையில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பஸ்கா பண்டிகை குறித்து. அப்போ ஒரு அம்மா வாசித்தாங்க, பஸ்கா பண்டிகையின் போது ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். ஒரு வயது ஆட்டுக்குட்டிக்கு கேப் விட்டோம்னா அது என்ன ஆயிடுச்சு, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி ஆயிடுச்சு. எங்கே கேப் விடணுமோ அங்கே கேப் விடணும், எங்கே சேர்த்தி வாசிக்கணுமோ அங்கே சேர்த்தி வாசிக்கணும். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். இப்போ பிரித்து வாசித்துட்டோம்னா எப்படி ஆயிரும், தேவாலயத்திற்குள் பிரவேசித்து
தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போய் சீட்டு போட்டதாக ஆயிரும். அப்போ இந்த காரியத்தை நம்ம சேர்த்து வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னா, காட்டுகிற ஆசாரிய ஊழியத்தின் முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். அப்போ வெளியிருந்து வெளிப்பிரகாரத்திலே இந்த சீட்டு போடுவாங்க. பிரகாரத்திலே சென்று பணிகளை செய்வதற்கான சீட்டை போடுவாங்க. என்ன முறைமை என்று சொன்னால், ஆசாரியர்கள் இந்த 24,000 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு வகுப்பின்படி ஒரு வாரம் கொடுக்கப்படும். ஒரு ஆசாரியனுக்கு முதல் 6 மாதத்திலே ஒரு வாரம் வேலை. அந்த ஒரு வாரத்தில் அவன் அங்கேயே தங்கி ஊழியத்தை செய்ய வேண்டும். அதன் பிறகு 24 குரூப் முடிஞ்சதுக்கப்புறம், டிவிஷன் முடிஞ்ச உடனே அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் ஒரு வாரம் வரும். அப்போ ஒரு ஆசாரியனுக்கு ஒரு வருடத்தில் 2 வாரம் ஊழியம் செய்ய முடியும். முதல் பகுதியில் ஒன்று, 2வது பகுதியில் ஒன்று. அப்போ எல்லா ஆசாரிகள் வந்த உடனே எல்லா ஆசாரிகளுடைய பெயர்களை எழுத மாட்டாங்க. அதில் மிகவும் முதிர்ச்சி பெற்ற வயதான மனிதர்களுடைய பெயர்களை எழுதி சீட்டு போடுவாங்க. போடும்போது அதிலிருந்து 3 சீட்டு எடுக்கப்படும். அந்த 3 சீட்டு எதுக்குன்னா, ஆலய பிரகாரத்தில் உட்பிரகாரத்தில் சென்று பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று ஊழியங்களை செய்வதற்கு. என்னென்ன ஊழியம்? முதலாவது சீட்டை பெறுகிறவர் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய மேஜையின் மீது இருக்கக்கூடிய அப்பத்தை, பழைய அப்பத்தை எடுத்துக்கிட்டு புதிய அப்பங்களை வைத்து அந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டு வரக்கூடிய ஊழியம். இந்த ஊழியம் ஒவ்வொரு நாளும் செய்ய மாட்டாங்க, வாரத்தில் முதல் நாள் செய்யக்கூடிய ஊழியம். அடுத்த 2வது சீட்டு உழுகிற ஆள் என்ன செய்யணும்னா, அந்த குத்து விளக்கு 7 பிரான்ச் உள்ள குத்து விளக்கினுடைய பழைய எண்ணெய்களை எல்லாம் எடுத்துட்டு அதை துடைத்து புதிய எண்ணெய்களை வார்த்து மீண்டுமாக புதிய திரிகளை வைத்து அதை ஏற்றி வைத்து விட்டு வர வேண்டிய ஊழியம். 3வது ஊழியம் என்ன என்று சொன்னால், அந்த தூப பீடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாம்பல்களையும் எடுத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு புதிய கட்டைகளை வைத்து புதிய நெருப்பு, பலிபீடத்திலிருந்து கொண்டு போன அந்த நெருப்பை அங்கே வைத்து மீண்டுமாக அந்த இடத்துல தூபத்தை காட்டிவிட்டு வரக்கூடிய ஊழியம். இந்த 3 ஊழியங்களிலே மிகவும் முக்கியமான ஊழியம் என்ன என்று சொன்னால், இந்த தூபம் காட்டுகிற ஊழியம். இந்த தூபம் காட்டுகிற ஊழியத்தை சீட்டு பெற்றுட்டா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் ரேங்க். இதை முடிச்சிட்டா அதோட சரி, அவருக்கு இனிமேல் தூபம் காட்டுகிற சீட்டுக்கு அனுமதி கிடையாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஊழியத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசாரியர்களும் விரும்புவாங்க. அந்த சீட்டு யாருக்கு கிடைத்தது? சகரியா. வேதாகமத்திலே லூக்கா முதலாவதாக ஒரு மனிதரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் யார் அவர்? சகரியா. இந்த சகரியாவுக்கு என்ன கிடைச்சிச்சு? தூபம் காட்டுகிற சீட்டு கிடைச்சிச்சு. பொதுவாக இந்த ஆசாரியர்கள் தேவாலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் 15 படிக்கற்கள் இருக்கும். 15 படிக்கற்களில் 15 லேவியர்கள் இருந்து சங்கீதங்களை பாடுவார்கள். பொதுவாக ஆரோகண சங்கீதம் என்று சொல்லக்கூடிய சங்கீதங்களில் 120 134 15 சங்கீதங்களை ஒவ்வொரு படியிலும் வாசிப்பார்கள். இவைகளை ஏறி செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கைகளில் என்ன கொடுக்கப்படும்னா, முதலாவது சீட்டை பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய தட்டு கொடுக்கும். அந்த தட்டில் என்ன எடுக்கணும்? பழைய அப்பத்தை எடுத்து வைக்கணும். புதிய அப்பங்களே 2 தட்டில் இருக்கும். அதோடு கூட துணி கொடுக்கப்படும், அதை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இவைகளெல்லாம் எடுத்து ஒரு மனிதன் செல்ல முடியாது. அதற்காக அந்த ஆசாரியனுடைய முதல் மகனை தன்னோடு கூட அழைத்து செல்ல வேண்டும். அப்போ அந்த முதல் மகனை எடுத்து செல்லும்போது அதுதான் அவருக்கு என்னது? ட்ரைனிங். அடுத்து எப்படி செய்யணுங்கிறத அவருடைய தகப்பனார் அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சென்று அந்த ஊழியத்தை முடித்து விட்டு திரும்ப வரணும். 2வது ஊழியம் செய்யக்கூடியது யார்? குத்து விளக்கை ஏற்றக்கூடிய மனிதன். அவரும் என்ன செய்யணும்? தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு எங்கே போகணும்? தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று அந்த பணிகளை முடித்து, இருவரும் பணிகளை முடித்து வரணும். இப்போ 3வது யார் போகணும்? சகரியா போகணும். ஆனால் சகரியாட்ட யார் இல்லை? பையன் இல்லை.
இப்போ எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆசாரியர்கள் பார்க்குறாங்க, லேவியர்கள் பார்க்குறாங்க, யூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் பலியிட வந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ சகரியாவுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. நம்ம மக்கள், யூத மக்கள் எப்படின்னா தமிழ் மக்கள் மாதிரி தான் இல்லை? யூத மக்கள் ஒருவன் குருடனாய் பிறந்தவன என்ன செய்வாங்க? என்ன கேட்பாங்க? இவன் செய்த பாவமா அல்லது? யூத மக்கள் அப்படிதான் கேட்பாங்க. இவன் யார்? இந்த ஆசாரியன் என்ன தப்பு செஞ்சானோ தெரியல, இவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சபித்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் வேத புஸ்தகம் என்ன சொல்லுது? இவர்கள் யாரா? குற்றமற்றவர்கள், கர்த்தருடைய பார்வைக்கு நீதியுள்ளவர். நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை சீட்டு விழுகாமல் இருந்தால் கூட சகரியா என்ன செஞ்சிருப்பாரு? பேசாமல் ஊழியத்தை முடிச்சுட்டு போயிருப்பார். இப்போ சீட்டு விழுந்தவுடனே இவ்வளவு நாள் வெயிட் பண்ண சீட்டு கிடச்சிருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் பார்க்க இவர் தனியாக போக வேண்டும். சரி, இவர் தனியாக தானே போகிறாரு. கதவை அங்கே பாட்டு பாடல்கிற லேவியர் ஒரு திறக்கலான்னா திறக்க முடியாது. ஏன்னா இது ஆலய சம்பந்தப்பட்டது. மீறினா என்னது? மரணம். ஒரே அடியை அடிச்சிருவார். ஆகையினால யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இவரே தனியாக ஒவ்வொரு தடவையும் போய் கதவை திறந்து அதை உள்ளே வைத்து விட்டு அதனுடைய அந்த கட்டைகளை எல்லாம் எடுத்து, சாம்பலை எல்லாம் எடுத்து, புதிய கட்டைகளை வைத்து, பலிபீடத்திலிருந்து நெருப்பை தணலை எடுத்து கொண்டு போய் அங்கே வைத்து இவர் சொல்கிறார். பொதுவாக யூதர்கள் இந்த தூபம் காட்டுகிற போது எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? 10வது வசனம் வாசிப்போம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஏன்னா அப்போதான் என்ன டைமு? ஜெபம் பண்ணுற டைமு. தன்னுடைய வேண்டுதல் எல்லாம் சொன்னால், வேண்டுதல்கள் இந்த தூபத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் தேவனுடைய சமூகத்தை எட்டும் என்று சொல்லி அவர்கள் நம்பி அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க? ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். இந்த ஆசாரியனாகிய சகரியாவும் இந்த டைமில் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? இதுக்கு முன்னாடிலாம் ஜெபம் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய ஜெபம் என்ன செய்யலை? கேட்கப்படவில்லை. ஏன் கேட்கப்படவில்லை? இவர் குற்றமற்றவர், நீதிமான். இவருடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம்? ஏன் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைக்கல? எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. டிலே ஹேஸ் அ டிவைன் பர்பஸ். நம்முடைய தாமதங்களிலே தேவனுடைய மேலான திட்டம் இருக்கிறது. அதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு கூட காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த சகரியாவுடைய வாழ்விலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது. பொதுவாக உலக பிரகாரமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். ஒரு மனிதர்கள் என்னென்னா ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு பர்சன். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன கேட்பாங்க? முதல்ல ஒய், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்துச்சு, கடவுள் ஏன் எனக்கு அலோ பண்ணார். ஓவர் ஸ்பீடில் போய் ஃபைன் வாங்கியிருப்பார். இவர் சொல்லுவார், ஏன் கடவுள் எனக்கு அலோ பண்ணார்? நீ போனது தப்பு, ஆக்சிடெண்ட் ஆகலேன்னு சொல்லி சந்தோஷப்படணும், ஃபைனோட முடிஞ்சிருச்சேன்னு. இல்லை, பல நேரங்களில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ப்ராப்ளம் ஃபோக்கஸ்ட் பர்சனாக இருக்கிறோம். ஏன் இதுக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு, கடவுள் ஏன் அனுமதித்தார்னு ப்ராப்ளம் ஃபோக்கஸ்ட் பர்சனாக இருக்கிறோம். இன்னொரு டைப்பு மக்கள் யாருன்னா சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு பர்சன். இது நடந்துருச்சு, இதை எப்படி நான் மேற்கொள்ள முடியும், கர்த்தரிடத்திலிருந்து எப்படி ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த பிரச்சனை மீண்டும் என்னுடைய வாழ்விலே வராமல் எப்படி என்னை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மக்கள்.
இந்த சகரியா இரண்டாவது வகையான மனிதன். இந்த பிரச்சனை வந்துருச்சு, தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொடுத்துருவோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். ஏற்ற வேளையிலே அவர் தூபத்தை போடுகிற போது நடந்தது என்ன என்று சொல்லி வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. எப்போ கேட்டுச்சு? சுமார் வேத வல்லுநர்கள் சொல்கிறாருங்க, இந்த டைம் இப்போ சகரியாவுக்கு 82 வயது, 80 வயதுக்கு மேலே இருக்கும் என்று சொல்லி. ஒரு வேளை 40 வயசில் கல்யாணம் ஆனால் ஒரு 38 வருஷமாக 35 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை. இப்போ அவர் வயது சென்றவன் ஆகும்போது அவர்கிட்ட இந்த தேவதூதன் வந்து என்ன சொல்கிறாரு? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தொடர்ந்து வாசிப்போம். உண்டாகும். அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆனா கர்த்தருடைய காரியத்திற்காக, கர்த்தருடைய நேரத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? தொடர்ந்து வாசிப்போம். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டா நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும். ஆனா கர்த்தருடைய காலத்திற்கு நீங்களும் நானும் வெயிட் பண்ணா அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களையும் என்னையும் தேவனால் வைக்க முடியும். தொடர்ந்து வாசிப்போம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட பெரியவனாய் இருப்பான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணும் ஒரு மகனை பெருமன்னமாக இந்த சகரியா காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தாமதப்படும் போது நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட இந்த சகரியாவை போல தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அந்த சந்தோஷம் நமக்கு மாத்திரமல்ல, அந்த மகிழ்ச்சி நமக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியும். தொடர்ந்து வாசிப்போம். திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அநேகரை தேவனுடைய பக்கமாய் திருப்புகிற ஒரு மனிதனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆயத்தம் பண்ணுமாக ஒரு மனிதனை தேவன் பிறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக சகரியாவின் காத்திருப்பு இருந்தது. அநேக நேரங்களில் நம்முடைய காத்திருப்பு போது நீங்களும் நானும் ஒய் திஸ் டிலே என்று கேட்காமல் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது பெரிய அற்புதத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிந்த உடனே சகரியா ஒரு பாடலை பாடுகிறார். வாசிப்போமா? அதே வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம், 67வது வசனம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. யாருடைய தகப்பன்? யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் சொல்றாரு, எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, டைரக்டா 78 வந்துருவோம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். வேதாகமத்தில் முதலாவதாக தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அநேக காரண பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக விதமான காரண பெயர்கள். இயேசு என்பது என்னது? ஒரு காரண பெயர். கிறிஸ்து என்பது காரண பெயர். கர்த்தர், இரட்சகர், கிறிஸ்து என்று பல
நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா, அவர் யாரு? அருணோதயம். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. பழைய ஏற்பாட்டிலே ஆகாரை தூதனானவர் சந்திக்கிறாரு. வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில். அப்போ கொடுக்கக்கூடிய காரண பெயர் என்னது? என்னை காண்பவர். கர்த்தர் காண்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த இடத்துல சகரியா சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்று சொல்லி. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் இந்த உன்னதத்திலிருந்து வருகிற தோன்றுகிற அருணோதயம்னா என்ன என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ டைம் இல்லை, மீண்டுமாக நம்ம வருவோம். எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்னன்னா 13வது வசனம். மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த இடத்துல இந்த வசனத்தில் 3 பேரும் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரும் இருக்கு. முதலாவது யாருடைய பெயர்? சகரியா, எலிசபெத், யோவான் என்று சொல்லி. சகரியா, சகரியா என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னன்னா, காட் ரிமெம்பர்ஸ் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி அர்த்தம். எலிசபெத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? காட்ஸ் ப்ராமிஸ், கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்று சொல்லி பெயர். ஜான், யோவான் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. முதலாவது பார்த்தோம், யார் பேரு? சகரியா. சகரியான்னா என்ன அர்த்தம்? காட் ரிமெம்பர்ஸ். எலிசபெத் என்று சொன்னால் காட்ஸ் ப்ராமிஸ். யோவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று. இப்போ பேரெல்லாம் விட்டுருவோம், ஒன்லி அர்த்தத்தை மாத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எதை? அவருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டு அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இதே தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த 2026ஆம் ஆண்டில் கடைசியில் இருக்கிறோம். 2025 கடைசியில், புதிய வருடத்திலே நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்களை தேவன் நினைவு கூர்ந்து அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க தகப்பனே நீர் தந்த கிருபை இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆகார் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நீர் நிர்கதியாய் நின்ற போது என்னை காண்பவரே என்று சொன்னார். எல்ரோயி என்று சொல்லி கூப்பிட்ட உம்முடைய நாமம் இந்த நாளிலே சகரியாவின் மூலமாக உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்று சொல்லி தகப்பனே எங்களுக்கு வெளிப்பட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நாமங்களினுடைய காரண பெயர்களை வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் சிந்திக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. சகரியாவின் வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் தகப்பனே, பல நேரங்களிலே தகப்பனே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட போது தகப்பனே நாங்கள் சோர்ந்து போகிறோம், எங்களுடைய விசுவாசத்திலே குறைவுபடுகிறோம். இந்த சகரியாவை போல விசுவாசத்தோடு கூட தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் உம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்கு நீ தந்த தகப்பனே வாக்கு தத்தங்களை இந்த 2026ஆம் ஆண்டிலே தகப்பனே நினைவு கூர்ந்து உம்முடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகளை நீர் நிவர்த்தி செய்யும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சகரியா பலிபீட இந்த தூபத்தை காட்டிய போது தகப்பனே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னதை போல இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய ஜெபம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
ஏற்ற காலத்திலே ஏற்ற விதமாய இந்த காரியங்களை சந்திக்க நீர் வல்லவர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தினாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு மாத்திரமல்ல தகப்பனே, எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் யாவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஆசீர்வாதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே வாய்க்காலாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேகருக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக மாற்றும் தகப்பனே. இந்த வேளையிலே தகப்பனே நம்முடைய சமூகத்தில் தகப்பனே தாழ்த்தி தகப்பனே இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் ஏற்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற போது தகப்பனே, இந்த அட்வென்ட் சீசனில் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தகப்பனே உம்முடைய காரண பெயர்களை நாங்கள் தியானிக்க தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த அட்வென்ட் சீசனில் தகப்பனே நாங்கள் உம்முடைய வருகையை எதிர்பார்த்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். உம்முடைய வருகையிலே தகப்பனே நாங்கள் கைவிடாதபடிக்கு தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. குயவன் கைகளிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல எங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் எங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வண்ணையும் ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏதோ வந்தோம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று இல்லாதபடிக்கு தகப்பனே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் தகப்பனே. உமக்காக தகப்பனே ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே தகப்பனே. உம்முடைய வசனத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் தகப்பனே எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் வேத புஸ்தகங்கள் நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட வேத புஸ்தகம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை நடமாடும் நிருபங்களாக சாட்சியாக தகப்பனே உம்முடைய மரணத்தையும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் அறிவிக்கிற சாட்சியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே நம்முடைய சமூகத்தில் கர்த்தருடைய பந்தியிலே சேரும்போது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சுய முயற்சியினாலே அல்ல, சுய குவாலிஃபிகேஷனால அல்ல ஆண்டவரே தகப்பனே. நீர் எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறீர். உம்முடைய மரணத்தினாலே உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கழுவி தகப்பனே எங்களை நீதிமான்களாக நீர் மாற்றியிருக்கிறீர் என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய பந்தியிலே நாங்கள் சேர கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே தகப்பனே உம்மை எதிர்கொண்டு வந்து தகப்பனே உம்முடைய மகிமையிலே நாங்கள் சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த கம்யூனியன் சர்வீஸை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்திட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் அப்பத்தை பிற்கையிலே தகப்பனே உம்மை நாங்கள் கண்டுகொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஜீவிக்கிற தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.